பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 13, 14 வசனங்களை வாசிக்கிறேன். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார். இங்கே தேவன் நாட்காட்டியை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது 3 வருஷங்களுக்குள்ளே என்று சொல்கிறார். இஸ்ரவேலரோடு தொடர்புள்ள தேசங்களை குறித்து தேவன் இவ்விதமாய் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அவர் தேவ சபையிலே ஒருபொழுதும் நாட்காட்டியை பயன்படுத்தியதில்லை. மோவாப் 3 ஆண்டுகளிலே அழிக்கப்படும் என்று அவர் கூறியது போலவே தேவன் அசீரியாவை மோவாபிற்கு எதிராக எழும்ப பண்ணி அழித்தார். அவர்களுடைய பெருமையினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது. லூசிபர் அதிகாலையின் மகன். தன்னுடைய பெருமையினால் தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க விரும்பினான். தேவனை விட உயர்ந்த இடத்திலே தனிப்பட்டதொரு ராஜ்யத்தை ஏற்படுத்த முற்பட்டான். இன்றும் கூட அநேகர் இந்த விதமாக செயல்பட விரும்புகிறார்கள். அவர்களுடைய பெருமையினாலே தேவனுடைய வார்த்தையையும் வெளிப்பாடுகளையும் தள்ளிவிடுகிறார்கள். அவர்களுடைய சுய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு மேலாக வைக்க விரும்புகிறார்கள். இவர்கள் தாங்களே தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சி எடுத்து கிரியை செய்வார்கள். ஏனெனில் அவர்களுடைய பெருமை தேவனுக்கு கீழ்ப்படிய இடம் கொடுப்பதில்லை. இன்று சபையிலே இப்படிப்பட்ட மக்கள் அநேகரை காண்கிறோம். மாய்மாலமாக தேவனை தேடுகிறார்கள். பக்தியின் வேஷம் தரித்தவர்கள், சுயநலக்காரர்கள், தேவனுக்கு எதிரானவர்கள், இன்னும் இது போன்றவர்களை காணலாம். இவர்கள் எல்லாரும் எப்படி உருவாகுகிறார்கள்? அவர்களுடைய பெருமையினாலேதான். ஏசாயா 53:6 பார்ப்பது போல நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆம் பிரியமானவர்களே, மோவாபின் மீது தேவ தண்டனை வந்தது. தேவனுடைய வழிகளை விட்டு வெளியே சென்ற தேசம் இன்று முற்றிலும் மறக்கப்பட்டுவிட்டது. சகோதரனே, சகோதரியே, இதிலே நமக்கும் எச்சரிப்பின் செய்தி இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவரது விருப்பத்தின்படி செயல்படுகிறோமா அல்லது அவரது வழிகளை விட்டு விலகிச் செல்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து ஏசாயா 17 மற்றும் 18 அதிகாரங்களையும் நாம் சிந்திக்கப் போகிறோம். இதில் தமஸ்கு மற்றும் எப்ராயிமை குறித்த பாரத்தையும் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே இருந்த தேசத்தை குறித்த பாரத்தையும் பார்க்கிறோம். சீரியாவில் உள்ள மிக முக்கியமான நகரம் தமஸ்கு. இன்றும் இது அவ்விதமே புகழ் பெற்று விளங்குகிறது. இதை உலகின் மிகவும் பழமையான நகரம் என்று அநேகர் அழைக்கிறார்கள். ஒருவேளை இன்று அநேக நாடுகளிலே தங்கள் நாட்டில் உள்ள குறிப்பிட்ட ஒரு நகரமே மிகவும் பழமையான நகரம் என்று கூறினாலும் இந்த தமஸ்குவே மிகவும் பழமையான நகரம் என்று நாம் சொல்லலாம். இன்றும் அது சிறப்புடன் திகழ்கிறது. ஒருவர் இந்த நகரத்தை குறித்து எழுதும் பொழுது மற்ற எல்லா நகரங்களையும் விட இந்த நகரமே அதிகமாக அழிக்கப்பட்டிருந்தாலும் இது மீண்டும் சாம்பலில் இருந்து எழுந்து இன்றும் நிற்கிறது என்று சொல்கிறார். அதே வேளையிலே இங்கு தமஸ்கு என்று வேதத்திலே குறிப்பிடுவது சீரியா தேசம் முழுவதையும் குறிக்கிறது. இப்ராஹிம் என்பது இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே ஒன்று. அதே போல ஒரு நகரத்திற்கும் இதே பெயர் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு மலையின் பெயரும் கூட. மேலும் இது ஒரு நபரின் பெயரும் கூட. இப்ராஹிம் என்று வேதத்திலே சொல்லப்படும் பொழுது அது பெரும்பாலும் வட இஸ்ரவேல் தேசத்தையும் அதில் உள்ள 10 கோத்திரங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா 4 அதிகாரம் 16, 17 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்கிறார்: இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு என்கிறார். நாம் இந்த பகுதியிலே ஏசாயா 17 அதிகாரத்திலே தமஸ்குவின் பாரத்தையும் எப்ராஹிமின் பாரத்தையும் குறித்து பார்க்கிறோம். இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் சீரியா மற்றும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்த பாரம். நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் யூதாவிற்கு எதிராக செல்வதற்காக இந்த சீரியாவும் இஸ்ரவேல் தேசமும் கூட்டணி அமைத்து செயல்பட்டதை கண்டுகொள்ளலாம். ஆகவே சீரியாவின் மீதும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது பாரம் இங்கே சொல்லப்படுகிறது.
ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் கூட்டணிகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. விசுவாசிகளுடன் நட்பு கொண்டுள்ள அவிசுவாசிகளுக்கும் அதிக நியாய தீர்ப்பு உண்டு. ஏனென்றால் விசுவாசியின் வாழ்க்கையில காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவன் அவிசுவாசத்திலேயே நிலைத்திருக்கிறபடியினால் அவனுக்குரிய தண்டனை அதிகமாகும். இயேசு கூறுவது போல, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அதிகமான காரியங்களை கொடுத்திருப்பார் என்றால் நம்மிடத்திலேயும் அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறார். அதை நாம் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. ஏசாயா 17 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். தமஸ்குவின் பாரம், இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். தமஸ்கு பாழான மண்மேடாகும் என்று இங்கு வசனம் சொல்கிறது. இதை பார்க்கும்போதே இந்த வசனம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நாம் கூறலாம். ஏனென்றால் தமஸ்கு இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் உடனடியாகவும், சில சற்று காலத்திற்கு பின்பும், இன்னும் சில இறுதி நாட்களிலேயும் நிறைவேறக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இது பின்னதொரு நாளிலே நிறைவேறக்கூடியது. ஒரு சில வேத வல்லுநர்கள் மற்றும் ஒரு கருத்தை நம் முன்வைக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பழைய இடங்களை நமக்கு குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி தருவதிலே மிகவும் துல்லியமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்புள்ள வரலாறு முறைப்படி எழுதப்படவில்லை. இன்று தமஸ்கு காணப்படுகிற இடத்திற்கு அருகிலேயே பழைய நகரங்களின் அழிவு சின்னங்கள் காணப்பட வாய்ப்பிருக்கிறது. அதுவே பழைய தமஸ்குவாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற தமஸ்கு பழைய நகரத்தின் அழிவு மீதே கட்டப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அதன் அருகிலேயே அல்லது மற்றொரு இடத்திலேயே கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது இருக்கிற தமஸ்கு வேறு என்று சொல்கிறார்கள். பழைய நகரம் அழிந்து விட்டதால் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று இவர்கள் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு கருத்தையும் கவனியுங்கள். இந்த தமஸ்கு நகரம் ஒருவேளை பல ஆபத்தான சூழ்நிலைகளை சந்தித்திருந்த போதும் அது அழியவில்லை. பல படையெடுப்புகளையும் இயற்கை அழிவுகளையும் சந்தித்த போதும் இதனையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு இன்று வரை அது பழைய நகரமாக நின்று கொண்டிருந்தாலும் மகா உபத்திரவத்தின் நாட்களிலே அது நிற்கப் போவதில்லை. அது அப்பொழுது முற்றிலும் அழிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஏசாயா கூறுவது போல அது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகுமாம். எனவே இந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது நிறைவேறுகிறதாக இருக்கிறது என்று இந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் வசனங்கள் அப்படியே நிறைவேறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் விசுவாசத்தோடு காத்திருங்கள். காலம் கடந்து போகிறதே என்று வருந்தாதிருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்திலே குன்றி போகாதிருங்கள். தொடர்ந்து வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள ஆண்டவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேற்றுவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசத்திலே வளர முடியும். தொடர்ந்து ஏசாயா 17 அதிகாரம் 2 வசனத்தை பார்ப்போம். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும். மிரட்டுவாரில்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஆரோவேரின் பட்டணங்கள் என்பது தமஸ்குவை சுற்றியுள்ள பகுதியை குறிக்கிறது. இதுவும் அழிக்கப்படும். இந்த அழிவு ஒருவேளை முன்பு நடந்திருந்தாலும் மீண்டும் அது அழிவை சந்திக்கும். ஏசாயா 17:3 அரண் எப்ராயிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வட இஸ்ரவேல் தேசம் தமஸ்குவின் பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது தமஸ்குவோடு கூட கூட்டணி வைத்திருந்தது. 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கிறது போல இந்த 2 தேசமும் அசீரியா ராஜாவாகிய திகிலாத் பிலேசரால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து அதை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான் என்று 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளிலே பாதி நிறைவேறியதை காண்பிக்கிறது. மீதியான வார்த்தைகள் இனி நிறைவேறுகிறதா இருக்கின்றன. ஆனால் இதை சிலர் முழுமையான நிறைவேறுதல் என்று சொல்லுகிறார்கள். ஏசாயா கூறியது போல முழுவதும் நிறைவேறிற்று என்பது அவர்கள் கருத்து. ஆனால் இது பாதி நிறைவேறுதலே என்று கருதுவதே சிறந்ததாய் காணப்படுகிறது.
தேவன் இவ்வாறு பாதி பகுதியை நிறைவேற்றி விடுவதன் மூலமாக முழுவதுமாக இது நிறைவேறும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இவ்வாறு அவர் நாமே அறிந்து கொள்ளும்படியாக செயல்படுகிறார். இந்த அதிகாரத்தில் மீதியுள்ள வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிறைவேறுதலை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்தும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். 10ஆம் வசனத்தை பாருங்கள். உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வட இஸ்ரவேல் தேசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கூறிய யாவும் இன்று நிறைவேறிவிட்டன. மற்ற வசனங்களிலே நாம் பார்ப்பது போல இதிலேயும் ஆவிக்குரிய பாடம் உண்டு. இன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே அநேக அழகான மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. லெபனானின் காடுகள் அழிக்கப்பட்டாலும் இன்னும் அநேக மரங்கள் இங்கே காணப்படுகின்றன. ஒலிவ மலையும் மரங்களால் நிறைந்திருக்கின்றன. ஆனால் துருக்கியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பாலஸ்தீனம் இருந்தபோது அதன் காடுகள் அழிக்கப்பட்டன. முதலாம் உலகப் போருக்கு பின்னதாக இங்கிலாந்து அரசு அநேக மரங்களை நடும் இயக்கத்தை துவங்கியது. இதே கொள்கையில் இஸ்ரவேல் தேசம் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றி செயல்படுகிறது. எனவே அநேக மரங்கள் நடப்படுகின்றன. ஆகவே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.